ஆட்சிக்கு வரக்கூடிய அரசு என்பது மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் அதனுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே கடந்த காலங்களில் 1985, 1988 காலகட்டங்களிலே அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்புகள் திரண்டெழுந்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தினையும் அவ்வப்போது மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய டிஏவை மாநில அரசும் அறிவிக்கக்கூடிய விதத்திலே கடந்த காலங்களில் இந்த பேரமைப்புகள் வெற்றி பெற்றுள்ளன. அதன் தொடர்ச்சியாக 2003 புதிய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்திய போது மிகப்பெரிய ஜாக்டி போராட்டமாக நடைபெற்று 1,75,000 அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு அதன் பின்னர் தொடர்ந்த நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அரசு ஊழியர் ஆசிரியர்களினுடைய வலிமையை புரிந்து கொண்ட அப்போதைய அம்மையார் அரசு பணி நீக்கம் செய்யப்பட்ட 1,75,000 ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்தியது. அதன் பிறகு 1/4/2003 முதல் அரசு பணியில் சேரக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்து கடந்த 22 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கடந்த தேர்தலின் போது 2021 தேர்தலிலே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் இன்றைய தமிழக முதல்வருமான மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் ஏற்றவுடன் உங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், தற்காலிக ஆசிரியர்கள் அலுவலர்கள் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் பெற்ற ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் வாக்குறுதி தந்து அதனை நம்பி நாங்களும் இந்த ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு உறுதுணையாக எங்கள் குடும்பத்தினரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக நாங்களும் எங்களை சார்ந்த குடும்பத்தினர் உறவினர்களும் வைத்து இந்த ஆட்சியை நாங்கள் அமைத்தோம். அவரும் நாங்கள் நடத்திய வாழ்வாதார மாநாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொண்டு, உங்களால் தான் இந்த ஆட்சி அமைந்தது, நம்முடைய ஆட்சி தான் இது, எங்களுக்கு சற்று கால அவகாசம் கொடுங்கள், உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்று தீவுத்திடலில் நடைபெற்ற வாழ்வாதார மாநாட்டில் தெரிவித்தார். அதை நம்பி கடந்த 4 ஆண்டுகள் 9 மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையிலே பல்வேறு கட்ட கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்திய போதும் எங்களுக்கு ஏமாற்றமே மிச்சமான இருந்ததால் கடந்த மாதம் இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தோம். அதனைத் தொடர்ந்து 3 அமைச்சர்கள் அடங்கிய குழு எங்களோடு வாருங்கள், பேசி தீர்த்து கொள்வோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அழைத்தார்கள். ஆனால் அங்கு சென்று பேசிய போது ஏதோ ஒன்றும் தெரியாததைப் போல, இப்பொழுதுதான் நாங்கள் புதிதாக கோரிக்கை வைப்பதைப் போல கோரிக்கை ஆலோசனை செய்துவிட்டு ஒரு சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்வதைப் போல சொல்லி எங்களை ஏமாற்றிவிட்டனர். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக இன்றைய தினம் தமிழகத்தினுடைய 38 மாவட்டங்களிலும் தொடர் போராட்ட காலவரையற்ற போராட்டத்திற்கான ஆயத்த மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டின் வழியாக தமிழக அரசுக்கு சொல்வது என்னவென்றால், 2026 ஜனவரி 6 முதல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்பது எவ்வித சமரசத்துக்கும் இடமின்றி நடைபெற பேரெழுச்சியாக மிகவும் கொந்தளிப்பான மனநிலையோடு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் களத்துக்கு வர தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இனியும் ஒரு பேச்சுவார்த்தை மாநில ஒருங்கிணைப்பாளர் கூப்பிட்டு அழைத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் எதிர்பார்ப்பது அரசிடமிருந்து அரசாணையை மட்டுமே. பழைய ஓய்வூதிய திட்டத்தை பிரதான கோரிக்கையாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதனைத் தொடர்ந்து 21 மாத நிலுவை ஊதியக்குழு நிலுவை, பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டிய தொகுப்பூதிய சிறப்பு ஊதியத்தில் இருப்பவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் இந்த காலவரையற்ற போராட்டம் நடைபெறுகிறது. நிச்சயமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இறுதிக்கட்ட வேண்டுகோளாக இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கின்றோம்.
அப்படி இல்லை என்றால் சிறை நிரப்பும் போராட்டம் என்ற சாலை மறியல் என ஜனவரி 6 முதல் தமிழகமே கொந்தளிக்கக்கூடிய விதத்திலே எங்களது அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போராட்டங்கள் இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.